சாமி கருப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. சாமி, எங்கள் ஊரில் ஒரே அசம்பாவிதமாக நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் ஊரை நீ தான் காப்பாற்றணும். வாங்க வாங்க, உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன செய்யணும் சொன்னீங்கன்னா சாமிகிட்ட கேட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்து சொல்லி. சாமி, எங்கள் ஊர் அமைதியாக நிம்மதியாக இருந்த ஊர் சாமி. என்ன நேரமோ என்ன காலமோ தெரியல, அகோர மரணங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் சாமி, ஒன்றும் புரியலை. வரிசையாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு கன்னி பொண்ணுங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியாம ஊரே பயந்து போய் கிடக்குது சாமி. நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். ஆமா சாமி, அதுக்கு தான் சாமி உங்களை எங்க ஊர் கூட்டு வந்திருக்கோம். ஒன்னும் கவலைப்படாங்க, எங்களை கூட்டிட்டு வந்தீங்கல்ல. இனி உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாத்தா எல்லாத்தையும் சாமி பார்த்துப்பாரு. சாமி இப்ப வந்து தியானத்துல இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அவர் தாண்டம் ஆடி சொன்ன உடனே சாமிகிட்ட என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டு சொல்லுவேன். போதுமா? அமைதியா சாமி, முடிச்சோம். என்ன சொல்றாங்க கேட்போம். சாமி என்ன பாக்குறீங்க? சாமி இப்ப உச்சகட்டத்துல இருக்காரு. அதான் துள்ளுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. என்ன ரொம்ப ஆவேசமாவே நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டாருங்களா? சாமி இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி அடங்கிடுவாரு. அவர் ஆடி அடங்கின உங்க பிரச்சனை சாமிக்கு சொன்னா அவரே தீர்த்து வச்சிருவாரு. இப்ப தீக்கணுமா இல்லையா? அப்ப வாய முடிக்கிற சாமியை பாருங்க. சாமி சாமி எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க. சீக்கிரம் அருள்வாக்கு சொல்லுங்க சாமி. சாமி என்ன சாமி ரொம்ப வித்தியாசமா பண்ணுது. நான் தான் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சாமி சாமி ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. பாவம், அவங்க ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா, ஏதோ கெட்ட சவுனமெல்லாம் நடக்குதா. அவங்க அப்படியே குழம்பி போய் உங்ககிட்ட அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கடா அவங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்குமல்ல. சொல்லுங்க சாமி. சாமி சாமி கை காட்டிலே சொல்லுங்க. சரி சாமி. அப்படியே போய் சொல்லிடுறேன். என்ன பரிகாரம்? இப்ப உங்க பிரச்சனை என்ன? எங்க ஊரை பிடிச்ச கெட்டதெல்லாம் போகணும் சாமி. அவ்வளவுதானே. உங்க ஊருக்குள்ள வெளியூர் ஆளுகள நடமாட்டம் அதிகமா இருக்குது. அதனால உங்க ஊருக்கு தீட்டு பிடிச்சிருக்கான். இந்த பிரச்சனைலதான் உங்க ஊருக்குள்ள இருக்கல ஆத்தா, அந்த அம்மன் கோவம் கண்டு உத்தரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. சாமி, இதுக்கு என்னதான் பரிகாரம்? அந்த ஆத்தாவோட கோவத்தை அடைக்கிறாத்தான் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வர்ற ஆடி மாசம் அம்மனுக்கு கூடு ஊத்தி பெரிய அளவுல திருவிழா பண்ணி அந்த அம்மனை சந்தோஷப்படுத்தணும். அப்படியே பண்றீங்க சாமி? அப்படியே செய்யறோம் சாமி. அதனால சாமி கேட்டு சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல திருவிழாங்க ஏற்பாடு பண்ணுங்க. பகவானே பகவானே. டேக் ரோலிங் ஆக்ஷன். ஓகே. வணக்கம்க்கா. இந்த பூவோட பேர் என்னக்கா? இது மாட்டு செவந்திமா. ஓ, இது இந்த கலர்ல தான் இருக்குமா இல்ல? இதுல ரெண்டு வகைமா. ஒன்னு மஞ்சள் நிறத்துல பூக்கும், இன்னொன்னு ஆரஞ்சு நிறத்துல பூக்கும். ரெண்டும் விதைப்போம். இப்போ இது வந்து நீங்க எந்த மாசத்துல நீங்க விதைப்பீங்க? ஆடி மாசம் விதைப்போம், அப்படி இல்லன்னா புரட்டாசி மாசம் விதைப்போம். தை மாசத்துல பூ பூக்கும். வருஷத்துக்கு குண்டால் கணக்குல விதையுமா. பூக்க ஆரம்பிச்சதுல இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் பறிப்போம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பூத்துக்கிட்டே இருக்குமா. அவ்வளவுதான். ஓ அப்படியா? இப்போ இந்த பூவை போட்டதுனால உங்களுக்கு வருமானம் எல்லாம் கரெக்டா இருக்கா? வருமானம் எல்லாம் சரியாதாமா வருது. சந்தோஷமா. அப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஓகேல? ஓகே. கட் கட். நன்றிமா. ஓகே ஓகே. ஷிஃப்ட் பண்ணலாம். லொகேஷன் சேஞ்ச். பூங்கொடி
என்ன கெட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. பாவாடை சட்டை உண்மையிலே சூப்பரா இருக்கு. என்ன விசேஷம்? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். ஓ, கங்க்ராட்ஸ். அப்புறம் நீ என்ன விஷயமா வந்த? இன்னைக்கு ஊருக்கு போறேன் அதான். இப்பதான் நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள நீ ஊருக்கு கிளம்புற. ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் அடுத்த தடவை வரும்போது உனக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? அதை நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப சொல்றேன். சஸ்பென்ஸ் வைக்கிற. தம்பி, பூங்கொடி பேசாம போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? பூங்கொடி கல்யாணம் நிச்சயமான தானப்பா உங்களுக்கு தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் அந்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருப்பா. அதுல இருந்து ஊருக்குள்ள எல்லாரும் அந்த பொண்ணை ராசி இல்லாதவன்னு சொல்றாங்கப்பா. அதனால அவ யாருக்கிட்டயும் பேசுறது இல்லப்பா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், எல்லாரையும் சாப்பிட வர சொல்லுங்க தம்பி. உங்க அண்ணன் இந்த ஊர்ல தான் ஒர்க் பண்றாரா? இல்ல, எங்க அண்ணன் பெங்களூர்ல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணி இங்க உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லாம அப்படியே இங்கே இருந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த லேடி யாரு? நமக்கு சமைச்செல்லாம் கொடுத்துருக்காங்களே. அவங்க சமையல் பண்ண வந்தவங்க. அன்னைக்கு ஹெல்ப்பா வந்தாங்க. அப்படியே வீட்டை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டாங்க. ஆமா அஜய், நான் இங்க ஊருக்குள்ள வரும்போது ஒரு 16 வயசு பொண்ணு புதருக்குள்ள செத்து கிடந்தால. ஏதோ பேய் அடிச்சு செத்ததா சொல்றாங்க, கழுத்தடுத்து கொன்னதா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்கு. ஆமா அஜய், ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பொண்ணு செத்து போனதா சொன்னாங்க. முன்னெல்லாம் அப்படி இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரே திகிலாவும் பயமாவும் இருக்கு. வயசு பொண்ணு வேற, அதுவும் கழுத்து அறுபட்டு செத்து போயிருக்கா. ஆரம்பிச்சேன் வேலையா? எப்பாத்தாலும் பயந்துட்டு. எவ்வளவு இயற்கையான இடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து ரசிக்காம சும்மா எப்பாத்தாலும் பயந்துட்டு. என்ன இது? யாரோ ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்கு. பார்த்தா யாருமே இல்ல. என்னவா இருக்கும்? என்ன பூங்குடி, எப்ப நான் ஊர்ல இருந்து வந்தாலும் வீடு தேடி நீயே வந்து பேசுவ. நேத்து என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்ட. புரியுது பூங்குடி, உன் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு நேத்து தங்கம் என்கிட்ட சொன்னாங்க. நான் லாஸ்டா +2 லீவுக்கு திருவிழாக்கு வரும்போது ஒன்று பார்த்தேன். ஆனா அப்போ நீ உன் பாட்டி ஊருக்கு போயிட்டு சொன்னாங்க. நேற்று அவங்க பேசினப்பதான் உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதையும் அந்த மாப்பிள்ளை இறந்து போனதையும் சொன்னாங்க. சாரி, உன் லைஃப்ல நடந்ததுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். என் லைஃப்ல நடந்ததுக்கு நீ எதுக்கு சாரி கேட்கணும்? என் தலை விதி அப்படி. யார் என்ன பண்ண முடியும்? நீ எப்பவுமே பாசிட்டிவான பொண்ணு. நீயே இப்படி பேசுறிய போக முடியும்? லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள் நம்மள இப்படியெல்லாம் இருக்க வைக்குது. என்ன பண்றது? அதெல்லாம் தாண்டி தானே நம்ம வாழ்ந்தாகணும். சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வருஷம் ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஓ, அப்படியா? இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு ஏதாவது சேனல்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். இது நல்லபடியா முடிச்சிட்டு உன்னோட ப்ரொஃபஷன்ல நீ பெரிய ஆளா வரணும். என்னோட விஷஸ். தேங்க்ஸ். சரி, எங்க வீட்டுக்கா இல்ல வேற ஏதாவது லொகேஷன் பார்க்க வந்தியா? இல்ல இல்ல, உன்னை பார்த்து பேசலாம் தான் வந்தேன். சரி, போலாம். சரி, போலாம்.
ஆமா நீ எங்கடா அடிக்கடி போற? சும்மா ஊரை சுத்தி பாக்குறதுக்காக போனேன். வேற எங்க போக போறேன்? ஊரை சுத்தி பார்க்கவா இல்ல ஏதாச்சும் பொண்ணை பார்க்கவா? நானா? பொண்ணை பார்க்கவா? யார் சொன்னா? பொய் சொல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ வேற. ஏதாச்சும் லவ்வா? இல்ல, யாராவது தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம்ல. தெரிஞ்சவங்க? தெரிஞ்சவங்கன்னா எக்ஸ் லவ்வா? லவ்வா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீயா கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்காது. சும்மா தான் பார்த்து நம்பவே பேசிட்டு முடியாது. நீ பண்ணாலும் பண்ணிருப்ப. கேடிடா நீ. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. என்ன? ஏய், என்ன பண்ற? உண்மையை சொல்லு. லவ் மட்டும் தானா இல்ல அதுக்கு மேல ஏதாச்சுமா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சும்மா சொல்லு. முதல்ல நீ ப்ரப்போஸ் பண்ணியா இல்ல அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஏய், அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. ஆஹா. லீவுக்கு ஊருக்கு வர்றப்போ பார்த்து பேசிப்போம். நல்ல பொண்ணு, இந்த வில்லேஜ்லயே ரொம்ப படிச்ச பொண்ணு. படிச்ச பொண்ணா இல்ல உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வில்லேஜ்லயே நிறைய பேர் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இவங்க மட்டும் என்கிட்ட தைரியமா வந்து பேசுவாங்க. ஆனா இப்போ பர்சனல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். ஓ, ரொம்ப டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு போல. மாமா, சின்ன மலை சிவப்பி, இப்போ என்ன வேணும் உனக்கு? ரீல்ஸ் பண்ணணும். உங்க கேமரால கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணா நிறைய லைக்ஸ்லாம் வரும். ஏய், ஏதோ போட்டோ வேணும்னு கேட்டேன், எடுத்து கொடுத்தேன். இப்போ வீடியோ எடுத்து தர சொல்லி கேட்குற, இதுவே உனக்கு குழப்ப போச்சா? ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த மாதிரி குவாலிட்டியான கேமரால ரீல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ப்ளீஸ் எடுத்து கொடுங்க. ஏய், ஏற்கனவே போட்டோ எடுத்து தர சொல்லி கேட்டேன், எடுத்து கொடுத்தேன். இப்போ வீடியோ எடுத்து தர சொல்லி கேட்குற, இதான் எனக்கு வேலையா? நீ கேட்குறப்பெல்லாம் போட்டோ எடுத்து கொடுக்க அந்த ஊருக்கு நான் வந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் எடுத்து கொடுங்களேன். இதான் கடைசி. இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டுருந்தா அவ்வளோதான். சரி சரி, இந்த ஒரு தடவை மட்டும்தான். சரி, நாளைக்கு காலைல வீட்டுக்கிட்ட வா, எடுத்து தரேன். தேங்க்ஸ்.